ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலைசேஷன் பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே வந்து SQLல டேட்டா மாடலிங்ல வர்ற கான்செப்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ டேட்டா மாடலிங்னா இப்போ உங்க டேபிள் எப்படி நீங்க கிரியேட் பண்றீங்க, உங்க காலம்ஸ் எப்படி நீங்க கிரியேட் பண்றீங்க, டேட்டாவ அதுல நீங்க எப்படி இன்சர்ட் பண்றீங்கன்ற ஒரு பெஸ்ட் பாசிபிள் வேவா ஒரு மாடல் நீங்க பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் இன் SQL இஸ் a systematic process of ஆர்கனைசிங் த காலம்ஸ் அண்ட் டேபிள்ஸ். ஓகேவா? ஒரு டேபிளை எப்படி நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க, ஒரு காலமை எப்படி நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படிங்கறதான். ஸோ டு மினிமைஸ் டேட்டா ரிடண்டன்சி அண்ட் இம்ப்ரூவ் டேட்டா இன்டெகிரிட்டி. டேட்டா ரிடண்டன்சினா போட்ட ரெக்கார்டையே, அதாவது டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸையே திரும்ப 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 போடுறது, இல்ல பிரைமரி கீ காலமை மட்டும் பிரைமரி கீன்னு வச்சுட்டு மித்த காலம்ஸ்க்கெல்லாம் வேல்யூஸை திரும்ப 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 போடுறது. இப்போ 1, கௌதம் திரும்பவும் 2, கௌதம். ஸோ அந்த மாதிரி போடுறது. ஒரே டேட்டா தான் ஆனா 2 ரெக்கார்டா போடுறது. அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி, அக்யூரசி, டேட்டால அக்யூரசி கரெக்டா இருக்கணும். அக்யூரசி போகுது இல்ல ரிடண்டன்சி நிறைய வருதுன்னா அப்போ அந்த டேபிளோட மாடல் வந்து ரொம்ப பேட் மாடல் அப்படின்றது அர்த்தம். ஸோ இன் சிம்பிள் டைம், நார்மலைசேஷன் ஹெல்ப் என்ஷூர் தட் ஈச் பீஸ் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் த பெஸ்ட் பாசிபிள் பிளேஸ். ஸோ பெஸ்ட் பாசிபிள், அது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம டேட்டாவை பெஸ்ட் பாசிபிளா நம்ம பிளேஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எதுக்கு தேவை, நான் ஆல்ரெடி சொன்னதான். வை நார்மலைசேஷன்? ரெடியூஸ் டேட்டா ரிடண்டன்சி, இம்ப்ரூவ் டேட்டா இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா ஒண்ணு இல்லைங்க, அக்யூரசி, டேட்டால இருக்கிற அக்யூரசி, அதோட உண்மை தன்மை. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஈஸி, அப்டேட், டெலீட், இன்சர்ட் எல்லாம் வந்து ஈஸியா இருக்கணும். ஐயோ இது பண்ணிட்டோமே அதனால இன்சர்ட் இப்போ ரொம்ப டைம் எடுக்குதே, இல்ல இன்சர்ட் பண்ண முடியல, ஐயோ இதை பண்ணிட்டோமே இப்போ என்னால டெலீட் பண்ண முடியல, டெலீட் டைம் எடுக்குதேங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. மாடல் வந்து நல்லா இருக்கணும். ஸோ இப்போ உங்களோட டேபிளுக்கு மாடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 3 ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம். மொத்தம் நம்ம பார்க்க வேண்டிய நார்மல் ஃபார்ம்ஸ் இவ்வளவுதாங்க. 3 நார்மலைசேஷனை 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா பார்க்க போனா 6 இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 1, 2, 3 இல்லாம பாய் கோட் நார்மல் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு, BNFன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4NF, 5NFன்னுலாம் சொல்லுவாங்க. இந்த பாய் கோட் நார்மல் ஃபார்ம், 4 நார்மல் ஃபார்ம், 5th நார்மல் ஃபார்ம் எல்லாம் நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ், இது ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ற ஒரு நார்மலைசேஷன் ஃபார்ம்ஸ் கிடையாது. சரி, இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ரூல். இது பிராக்டிக்கல் அப்படின்றதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீங்க பெஸ்ட் பாசிபிளா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி டேட்டா இன்சர்ட் பண்ணீங்கன்னா அது இதுல எதாவது ஒண்ணுல வரும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் எப்படின்னா எப்படி இருக்கணும், செகண்ட் நார்மல் ஃபார்ம்னா எப்படி இருக்கணும், தேர்ட் நார்மல் ஃபார்ம்னா எப்படி இருக்கணும், அதுக்குன்னு சில ரூல் இருக்கு. அதை பேஸ் பண்ணி உங்க டேபிளை நீங்க கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல போட்டிருக்கு பாருங்க, 1NF requires every column holds atomic value. அட்டாமிக் வேல்யூனா ஒரு காலம்ல ஒரு வேல்யூ தான் இருக்கணும். நீங்க ஒரே காலம்குள்ள 2 வேல்யூ கொடுக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன் பாருங்க. ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஃபோன் நம்பர். இதுல 1 ஆலைஸ்ன்னு போட்டுட்டு அவருக்கு 2 ஃபோன் நம்பர் இருக்கு, அதை கமா செப்பரேட்டடா போட்டிருக்கோம். இப்படி போடக்கூடாது. இது இப்படி இருந்ததுன்னா இது அட்டாமிக் இல்லைன்னு அர்த்தம். அட்டாமிக்கா இருக்கணும்னா அதுல இப்ப 2வது ரெக்கார்டு அட்டாமிக்கா இருக்கு, இப்படி இருக்கு பாருங்க. அப்ப இப்படி இருந்தா நம்ம என்ன பண்றது? சோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இது வந்து அட்டாமிசிட்டியே போயிடுச்சுன்னு அர்த்தம். சோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் என்ன ரூல்னா, requires that every column holds only atomic values and there are no repeating groups. இந்த குரூப் திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? டு பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு என்ஷூர் ஈச் ஃபீல்டு கண்டெய்ன்ஸ் a single piece of data. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து பிஃபோர் ஆஃப்டர், இப்போ வந்து இது நார்மலைசேஷனுக்கு முன்னாடி, அடுத்து நார்மலைசேஷனுக்கு அப்புறம் அப்படின்னு நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த டேபிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேபிளை வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து இந்த டேபிளை வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, கிரியேட் ஒரு டேபிள் வந்து இது வந்து பிஃபோர், இது வந்து நார்மலைசேஷனே இல்லாம இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுலயே என்னோட மேஜிக் கமெண்ட் நான் போட்டுக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட்டை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிடலாம். டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அதுல வந்து டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணி பார்க்கலாமா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் நான் 1NF, அதாவது இது நான் நார்மலைசேஷன், அதுக்காக நான் 1NFன்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டிங் குரூப்ஸ் வரக்கூடாது. அதே மாதிரி ஒரே காலம்குள்ள மோர் தென் 1 ரெக்கார்டு இருக்கக்கூடாது. சரி, இப்போ இதை நம்ம பெஸ்ட் டேட்டா மாடலா கிரியேட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த டேபிளை இப்போ நம்ம பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருப்பேன். இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள், ஸ்டூடெண்ட் ஃபோன்னு ஒரு டேபிள், 2ஆ நான் பிரேக் பண்ண போறேன். ஸோ ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃபோன்ல ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபோன் நம்பர் இருக்கும். அதே மாதிரி இதுல பிரைமரி கீயை வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபோன் நான் வச்சிடறேன். அண்ட் தென் இப்போ இந்த 2 டேபிளையும் நீங்க ஜாயின் பண்ணி தான் ஸ்டூடெண்டோட ஃபோன் நம்பர் எடுக்க முடியும். சி, இங்க ஸ்டூடெண்ட் மோர் தென் 1 ஃபோன் நம்பரை கொடுக்கறது தப்பு இல்ல, அவங்க கொடுக்கலாம். பட் நீங்க ஸ்டோர் பண்றப்போ அதை ரோ பை ரோவா ஸ்டோர் பண்ணணும். ஒரே காலம்குள்ள அப்படி ஸ்டோர் பண்ணக்கூடாது.
ஓகேங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் அது ஒரு டேபிள்ல போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்க ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபோன் நம்பர் இது ரெண்டையும் இன்னொரு டேபிள்ல போட்டாச்சு. இப்ப இந்த ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்றதுக்காக தான் ஸ்டூடெண்ட் ஐடிய காமனா வைக்கிறோம். அதாவது ஸ்டூடெண்ட் டேபிளோட ஸ்டூடெண்ட் ஐடிய நம்ம ஸ்டூடெண்ட் போன்ல ஃபாரின் கீயா அதை ரெஃபர் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபாரின் கீனா என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? சோ இந்த ஓகே. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேபிள் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் போனுக்கு நம்ம எப்படி இன்சர்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத இப்ப நான் இதை இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. சோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் போனுக்கு இன்சர்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, நான் இன்சர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இது ஃபர்ஸ்ட் இன்சர்ட், அடுத்து இதுல ரெண்டாவது. ஓகே, சோ சீக்வல். ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு நம்ம 1 அலையாஸ் 2 பாப், ஸ்டூடெண்ட் போன்ல 1க்கே பாத்தீங்கன்னா 2 நம்பர் இருக்கு. ஓகேவா? சோ 1க்கே 2 நம்பர் இருக்கு. சோ இதோட கிரியேட் டேபிள் சின்டாக்ஸும் நம்ம ரன் பண்ணிடலாம். சோ இதையும் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு செகண்ட் டேபிள்ல நான் எதையுமே பிரைமரி கீன்னு கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டேபிள்ல மட்டும் தான் ஸ்டூடெண்ட் ஐடியா பிரைமரி கீன்னு கொடுத்துருக்கேன். சோ இதை நம்ம ரன் பண்ணிடலாமா? ஓகே. ஓகே, ஸ்டூடெண்ட் டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். சோ drop table if exists student. ஓகே. சோ இப்போ இதையும் இன்சர்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் இதையும் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெண்டு டேபிளையும் நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு நீட்டா இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1 அலையாஸ் 2 பாப் ரெண்டே பேர் தான். பட் இங்க இது திரும்பவும் நம்ம ரிப்பீட் ஆகல. ஏன்னா ஃபோன் நம்பர் வந்து ஒரே யூசர் 2 டைம் வச்சிருக்காருங்கிறது நம்ம இங்க இது பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஐடி 1 அலைஸ் எத்தனை ஃபோன் நம்பர் வச்சிருக்காங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேபிள ஸ்டூடெண்ட் போனோட நீங்க ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட் ஐடிய கண்டிஷன்ல a டாட் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு b டாட் ஸ்டூடெண்ட் ஐடின்னு வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா அலைஸ்க்கு இந்த ரெண்டு நம்பர் கிடைச்சிருமா? சோ இந்த டேபிள்ல நம்ம வந்து என்ன பண்ணலன்னா குரூப்டா வந்து நம்ம வந்து கமா செப்பரேட்டடா போடாம தனித்தனி ரோவா போட்டிருக்கோம். அதையும் ரெண்டு டேபிளா நம்ம பிரிச்சு போட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே பெஸ்ட் பிராக்டிஸ்ங்க. சோ இந்த பெஸ்ட் பிராக்டிஸ் எடுத்துட்டு வரதுக்கு தான் இந்த நார்மலைசேஷன்ங்கிறதையும் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணாம நான் இந்த பெஸ்ட் பிராக்டிஸ் தான் ஃபாலோ பண்ணணுமா? ஃபாலோ பண்ணாம பண்ணலாம்னா பண்ணலாம். பட் ரியல் டைம்ல எல்லா டேபிள்ஸுமே இந்த நார்மலைசேஷனுக்கு கீழே தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எழுதப்பட்ட ரூல். ஓகே, ஃபைன். சோ இப்போ நம்ம வந்து 1 நார்மலைசேஷன் ஃபார்ம் பார்த்தாச்சு. அடுத்து 2 and 3 வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம். சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் நார்மல் ஃபார்மோட ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டியே அது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மா இருக்கணும். ஓகேங்களா? சோ செகண்ட் ஃபார்ம் நார்மல் ஃபார்ம் ரெக்வயர்ஸ் த டேபிள் டு பி இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் அதுல இருக்கணும். அடுத்து என்ன இப்பதான் முக்கியமான பாயிண்ட், தட் ஆல் நான் கீ காலம்னா எதெல்லாம் பிரைமரி கீ இல்லையோ அதையெல்லாம் நாங்க நான் கீ காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ தட் ஆல் நான் கீ காலம்ஸ் ஆர் ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் த என்டையர் பிரைமரி கீ. ஓகே, அடுத்த லைனையும் பாத்திரலாம். பர்பஸ் டு ரிமூவ் பார்ஷியல் டிபெண்டன்சி. ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ உங்கள்ட்ட 5 காலம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 5 காலம்ல 2 காலம் வந்து பிரைமரி கீ, மீதி இருக்கிற 3 காலம் நான் கீ, அதாவது நான் பிரைமரி கீ. ஓகேங்களா? இப்போ இந்த 3 காலமுமே அதாவது பிரைமரி கீ அல்லாத இந்த 3 காலம் ஓகேவா? சோ பிரைமரி கீயா இருக்கிற இந்த 2 காலத்தோடையும் கம்ப்ளீட்டா டிபெண்ட் ஆயிருக்கணும். அதாவது இப்ப 2 பிரைமரி கீ இருக்கு, அதுல ஒரு பிரைமரி கீயை மட்டும்தான் நான் கீ காலம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அதைத்தான் பார்ஷியல் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு டேபிள்ல 100 காலம் இருக்கு, அதுல 2 காலம் பிரைமரி கீனா மீதி இருக்கிற 98 காலமும் அந்த 2 காலமையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஏன்னா அந்த 2 பிரைமரி கீ இல்ல, நான் அந்த 2ல ஏதாவது ஒரு காலத்தை தான் டிபெண்ட் பண்ணி இருப்பேன்னு சொல்லி மீதி இருக்கிற 98 நான் கீ காலம்ஸும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? பார்ஷியலா டிபெண்ட் ஆகக்கூடாது, பிரைமரி கீ காலம் மேல ஃபுல்லா டிபெண்ட் ஆகணும். ஓகேவா? சரி, இப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நான் நார்மலைசேஷன் அதாவது 2NF நான் 2NF. ஆனா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கு, இது வந்து 1NFல இருக்கு, பட் ஆனா 2NFல இல்ல. ஓகேங்களா? சோ இப்போ இங்க வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம்.
ஓகே. இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து இத வந்து செலக்ட் பண்ணி பாத்துரலாமா? ஓகே. இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்டூடண்ட் ஐடி. ஓகே. இந்த கிரியேட் டேபிள்ல பாருங்க. ஸ்டூடண்ட் ஐடியும், கோர்ஸ் ஐடியும் பிரைமரி கீல இருக்கு. ஓகேவா? இது 2ம் பிரைமரி கீல இருக்கு. ஓகே. பட் இத நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க. 101 கோர்ஸ் நேம் வந்து கோர்ஸ் ஐடி 101 கோர்ஸ் நேம் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு சீக்வல் இன்ஸ்ட்ரக்டர் வந்து டாக்டர் ஸ்மித். அடுத்து திரும்பவும் 102 டேட்டாபேஸ் டிசைன் டாக்டர் ஜான்ஸ். இது வேற ஒருத்தர். அடுத்து கோர்ஸ் ஐடி 101 திரும்பவும் சேம் ஐடி. ஆனா இன்ட்ரோடக்ஷன் டு சீக்வல் டாக்டர் ஸ்மித். அதாவது கோர்ஸ் நேமும் இன்ஸ்ட்ரக்டரும் கோர்ஸ் ஐடியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்களோ இல்லையோ ஸ்டூடெண்ட் ஐடியை டிபெண்ட் பண்ணி இங்க இல்ல. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அந்த மாதிரி இல்ல இது. சோ இது என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட் ஐடியையும் அது டிபெண்டா இருக்கணும். சோ ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி ரெண்டுமே பிரைமரி கீ தான். ஆனா இதுல கோர்ஸ் நேமும் இன்ஸ்ட்ரக்டரும் டிபெண்ட் ஆன் கோர்ஸ் ஐடி தான் ஒழியோ ஸ்டூடெண்ட் ஐடி கிடையாது. அப்ப இது பார்ஷியல் டிபெண்டன்சி. சோ இது எப்படி நம்ம திருத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. அதனால இதை நான் 2 டேபிளா பிரிக்க போறேன். ஒன்னு என்ரோல்மெண்ட்னு ஒரு டேபிள், கோர்ஸ்னு ஒரு டேபிள். என்ரோல்மெண்ட்ல ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடின்னு இருக்கும். கோர்ஸ்ல கோர்ஸ் ஐடி கோர்ஸ் நேம் இன்ஸ்ட்ரக்டர். சோ கோர்ஸ் ரிலேட்டட் ஆனவங்களெல்லாம் ஒரு டேபிள்ல வச்சிடலாம். அதே மாதிரி கோர்ஸ் டேபிள்ல இருக்கிற கோர்ஸ் ஐடிய என்ரோல்மெண்ட் டேபிள்ல நான் வந்து ஃபாரின் கீயா ரெஃபர் பண்ண போறேன். அண்ட் தென் கோர்ஸ் ஐடியும் ஸ்டூடெண்ட் ஐடியும் பிரைமரி கீயா வைக்க போறேன். அவ்வளவுதான். ஓகே. இப்ப நான் இதை ரன் பண்ணிடுறேன். இப்ப இதை ரன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே ரன் பண்ணியாச்சு. ஓகே கிரியேட் டேபிள். இப்ப அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே இப்ப நான் இதை வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே இங்க பாருங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோர்ஸ் டேபிள்ல கோர்ஸ் ஐடி கோர்ஸ் நேம் இன்ஸ்ட்ரக்டர். சோ 101 இன்ட்ரோ டு சீக்வல் டாக்டர் ஸ்மித் ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு பாருங்க. மொதல் என்ன ஆச்சு இதுல பாத்தீங்கன்னா இன்ட்ரோ டு சீக்வல் டாக்டர் ஸ்மித்னு 2 டைம் இருக்கு. இதுதான் ரிடண்டன்சி. நார்மலைசேஷன்ல ரிடண்டன்சியே இருக்கக்கூடாது. எதனால இங்க அதை ரிடண்டன்ட் பண்றாங்க அப்படின்னா ஏன்னா ஸ்டூடெண்ட் ஐடி 1க்கு ஒரு டைமும் ஸ்டூடெண்ட் 2க்கு ஒரு டைமும் போடுறாங்க. அப்ப இந்த இடத்துல கோர்ஸ் ஐடியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆனா ஸ்டூடெண்ட் ஐடி அதை டிபெண்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி இருந்திருக்க கூடாது. ஓகேங்களா? சோ அதாவது 2 பிரைமரி கீ காலமே அது டிபெண்ட் பண்ணி இல்ல, ஒன்னா தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்ப அந்த பார்ஷியல் டிபெண்டன்சியை தான் நம்ம இங்க ரிமூவ் பண்ணியாச்சு. சோ இந்த இடத்துல ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு என்ட்ரி தான் இருக்கும். அதே மாதிரி இங்க ஸ்டூடெண்ட்ல மல்டிபிள் என்ட்ரிஸ் இருக்கலாம். ஏன்னா இங்க நீங்க என்ரோல்மெண்ட் டேபிள்ல பாருங்க. என்ரோல்மெண்ட் டேபிள்ல நம்ம பிரைமரி கீ வந்து ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி சேர்ந்தது தான் பிரைமரி, காம்போசிட் பிரைமரி கீ போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 1 ரிப்பீட் ஆனது பிரச்சனை இல்ல. ஆனா அதனோட கோர்ஸ் ஐடி இது ரெண்டும் சேர்ந்தது தான் பிரைமரி கீ. அப்படி பார்க்கும்போது 101ம் 1202ம் வேற வேற இல்லையா? சோ இப்போ இதுதான் 2NF. அதாவது எல்லா நான் கீ காலமும் பிரைமரி கீ காலம் மேல கம்ப்ளீட்டா டிபெண்ட் ஆயிருக்கணும், பார்ஷியலா டிபெண்ட் ஆயிருக்க கூடாது. இதுதான் செகண்ட் நார்மலைசேஷன் ஃபார்ம். அடுத்து நம்ம 3NF போலாம். ஓகே. சோ அடுத்து வந்து தேர்ட் நார்மலைசேஷன் ஃபார்ம். சோ இது அகைன் டேட்டா மாடல்ல வரதுதான். சோ தேர்ட் நார்மலைசேஷன் ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் அது ரெண்டாவது நார்மலைசேஷன் ஃபார்மை அச்சீவ் பண்ணிருக்கணும். ரெண்டாவது நார்மலைசேஷன் ஃபார்ம் அச்சீவ் பண்ணிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் ஃபார்மை அச்சீவ் பண்ணிருக்கணும். சோ 3NFனா 2NF 1NF இருக்கணும். 2NFக்கு 1NF இருக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். சோ இதுல பாருங்க தட் ஆல் காலம்ஸ் ஆர் டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிரைமரி கீ. ஓகே இதையே தானடா நீ வந்து 2NFலயும் சொன்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ 2NFல நான் என்ன சொன்னேன்னா all non-key columns should depend on completely primary key. பார்ஷியலா இருக்கக்கூடாது. சோ இங்கேயும் அதே தான் சொல்றாங்க. பட் அதுல ஒரு குட்டி ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா இங்க பாருங்க பர்பஸ் என்னன்னு பாருங்க. டு ரிமூவ் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்னா ஒரு நான் கீ காலம் இன்னொரு நான் கீ காலமை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம 2NFல பார்த்தது ஒரு நான் கீ காலம் எல்லா பிரைமரி கீ காலமையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு பார்த்தோம். பார்ஷியலா இல்லாம ஃபுல்லா இருக்கணும்னு பார்த்தோம். ஆனா சில டேபிள்ல ஒரு காலம் ஒரு நான் கீ எந்த ஒரு பிரைமரி கீ அல்லாத ஒரு நான் கீ காலம் இன்னொரு நான் கீ காலமை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஓகே அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா கோர்ஸ் நான் 3NF நான் வந்து நோட் புக்ஸ்லயே காமிக்கிறேன். ஓகே இங்க பாருங்க. சோ கோர்சஸ் நான் இது வந்து 3NF கிடையாது, பட் 2NF. ஓகேவா?
ஸோ இப்போ இதுல வந்து நான் வந்து கோர்ஸ் ஐடியா பிரைமரி கீயா வச்சிருக்கேன். அப்புறம் கோர்ஸ் நேம் இன்ஸ்ட்ரக்டர் ஆஃபீஸ். இப்போ இங்க பாருங்க இந்த இன்சர்ட்ல பாருங்க 101 இன்ட்ரோடக்ஷன் டு சீக்வல் டாக்டர் ஸ்மித் ரூம் நம்பர் 101. அடுத்து 102 டேட்டாபேஸ் டிசைனு டாக்டர் ஜான்ஸ் ரூம் நம்பர் 102. இதுல வந்து இன்ஸ்ட்ரக்டர் ஆஃபீஸ் இருக்கு. பட் இந்த இன்ஸ்ட்ரக்டர் ஆஃபீஸுங்கிறது இன்ஸ்ட்ரக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஏன்னா யார் இன்ஸ்ட்ரக்டரோ அவரோட ரூம் தானே அது. அப்ப இந்த இடத்துல ரூம் நம்பர் 101ங்கிறது பிரைமரி கீயான கோர்ஸ் ஐடியை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இந்த ரூம் நம்பர் 101ங்கிறது டாக்டர் ஸ்மித்ங்கிற டாக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆனா இங்க டாக்டர் ஸ்மித்ங்கிறதும் நான் கீ தான், ரூம் நம்பர் 101ம் நான் கீ தான். இப்படியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம் சும்மா. ஓகே, ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் NF. இதுதான் அவுட்புட். ஸோ ரூம் நம்பர் வந்து இன்ஸ்ட்ரக்டர் டிபெண்ட் ஆகிருக்கு, கோர்ஸ் ஐடியா டிபெண்ட் ஆகிருக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டேபிள் வந்து நம்ம பிரேக் பண்ண போறோம். ஸோ ஏன்னா இங்க வந்து ரூம் நம்பர் 101 வந்து இன்ஸ்ட்ரக்டர் டிபெண்ட் ஆயிருக்கிறதுனால இப்போ இந்த டேபிளை நம்ம பிரேக் பண்ணணும். ஸோ ஜென்ரலாவே நார்மலைசேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டேபிளை பிரேக் பண்ணணுங்க. அப்பதான் நம்மளோட அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸை கொடுக்க முடியும். ஓகே, ஸோ ஒரே டேபிள் உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே, 1NF 2NF 3NF எல்லாம் ஒரே டேபிளா கொண்டு வர முடிஞ்சதுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம டேபிளை பிரிச்சுதான் ஆகணும். அதனாலதான் 2NF 1NFலயும் நம்ம டேபிள்ஸை பிரிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர் 6ன்னு ஒரு டேபிள், அதுல வந்து இன்ஸ்ட்ரக்டர் நேமும் இன்ஸ்ட்ரக்டர் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்டர் வந்து பிரைமரி கீ. இப்போ இன்ஸ்ட்ரக்டரோட ஆஃபீஸ் அதாவது ரூம் நம்பர் அந்த 101 அப்படின்ற அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் இப்போ இன்ஸ்ட்ரக்டரான பிரைமரி கீயை டிபெண்ட் பண்ணி இருக்கா. அப்போ ஒரு நான் கீ ஒரு கீயை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா 2NF 3NF சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஐடி கோர்ஸ் நேம் இன்ஸ்ட்ரக்டர், அவ்வளவுதான். இதுல கோர்ஸ் நேமும் இன்ஸ்ட்ரக்டரும் கோர்ஸ் ஐடியை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அதே மாதிரி இதுல ஃபாரின் கீ அதாவது இன்ஸ்ட்ரக்டர் 6ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் காலமை நம்ம ஃபாரின் கீயா ஸ்பெசிஃபை பண்றோம். இப்போ அதுக்கு இன்சர்ட்ஸ் நம்ம பண்றோம். இப்போ இதை நம்ம ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்டர் 6 வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, டாக்டர் ஸ்மித். அதே மாதிரி இப்போ நம்ம கோர்ஸ் 6ஐயும் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்ட்ரக்டர்ல இன்ஸ்ட்ரக்டரோட நேம் அது பிரைமரி கீ, அவரோட ஆஃபீஸ் 101. இப்போ ரூம் நம்பர் 101ங்கிறது ஸ்மித்தை டிபெண்ட் பண்ணி இருக்காப்ல. அடுத்து கோர்ஸ் 6 இதுல பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஐடி கோர்ஸ் நேம் இன்ஸ்ட்ரக்டர், அதாவது இதுல கோர்ஸ் ஐடி மட்டும்தான் பிரைமரி கீ. ஸோ கோர்ஸ் நேமும் இன்ஸ்ட்ரக்டரும் கோர்ஸ் ஐடியை டிபெண்ட் பண்ணி இருப்பாப்ல. ஸோ இப்போ வேணும்னா இது ரெண்டையும் நீங்க இன்ஸ்ட்ரக்டர் காலம் ரெண்டுக்கும் காமன் காலமா இருக்கா, இதை ஜாயின் கீயா யூஸ் பண்ணி நீங்க இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி இன்ஸ்ட்ரக்டர் ஆஃபீஸ் இன்ஸ்ட்ரக்டர் நேம் கோர்ஸ் ஐடி கோர்ஸ் நேம் நாளையும் இதை ஜாயின் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன் ஃபார்ம், செகண்ட் நார்மலைசேஷன் ஃபார்ம் அண்ட் தேர்ட் நார்மலைசேஷன் ஃபார்ம் பார்த்தாச்சு. இது டேட்டா மாடல்ல ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட்டுங்க. நான் சொன்ன மாதிரி பாய் கோட் நார்மலைசேஷன் ஃபார்ம், ஃபோர்த் நார்மலைசேஷன் ஃபார்ம் அண்ட் 5th NF இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இது ரொம்ப அதிகமா யூஸ் பண்றது கிடையாது. ஸோ ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை. பட் இதை தான் நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பெரிய டேட்டா மாடல் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த டேட்டா மாடல் கான்செப்ட்டுக்கு போகலாம். என்னோட 9 hours SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோ யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கு நான் கோட் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் நோட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த SQL மாஸ்டர் கிளாஸ் நோட்ஸை வந்து தங்கிலீஷ்ல நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட்ஸ், சின்டாக்சஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் டெஃபினிஷன் எல்லாமே தங்கிலீஷ்ல நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த புக்கோட பிரைஸ் 59 rupees அண்ட் இந்த புக்கோட சேர்த்து 100 SQL இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் வித் ஆன்சர்ஸ் அது ஃபுல்லா தங்கிலீஷ்ல தான் இருக்கு. அண்ட் அந்த புக்கை நான் இந்த புக்கோட ஃப்ரீயா கொடுக்குறேன். அண்ட் இந்த புக்கோட பர்ச்சேஸ் லிங்க் அண்ட் என்னோட 9 hours SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோவோட லிங்க், ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க போய் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட யூடியூப் சேனல்ல நிறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் தமிழ்ல நான் ஃப்ரீயா போட்டுட்டு இருக்கேன். பைத்தானுக்கு 12 hours, சீக்வலுக்கு 9 hours, லினக்ஸுக்கு 4 hours, பிக் டேட்டா இன்ஜினியரிங்ல மட்டும் 20 hoursக்கு வீடியோ, அது இல்லாமல் AI, கூகுள் கிளவுட், அஜோர், AWS மாதிரி நிறைய வீடியோஸ், அதே மாதிரி ஸ்காலா, ஜாவா மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னோட சேனல்ல எல்லா வீடியோஸும் தமிழ்ல தான் இருக்கும், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நான் குட்டி குட்டி நோட்ஸ் அண்ட் புக்ஸை இங்கிலீஷ்லையும் தங்கிலீஷ்லையும் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் 3 rupeesல ஆரம்பிச்சு 50 rupees வரைக்கும் என் புக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க அதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு கால்டு tablenotfound.com. ஸோ இது லீட் கோடுக்கு ஆல்டர்னேட் மாதிரி. இதுல நீங்க SQL, லினக்ஸ் அண்ட் பைத்தான் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட முக்கியத்துவமே இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி இன் தங்கிலீஷ். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ற எல்லா கொஸ்டின்ஸுமே தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஹிண்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே தங்கிலீஷ்ல தான் இருக்கும். அண்ட் தென் இதுலயே ATS செக்கர் இருக்கு. நீங்க உங்க ரெஸ்யூம் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்க ATS செக்கும் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டினோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.